students, இப்போ பார்க்க போகிறது ஸ்டெப் டவுன் சைக்ளோ கன்வெர்ட்டர். ஸோ ஸ்டெப் டவுன் சைக்ளோ கன்வெர்ட்டரில் என்ன பண்ணுவோம், நம்முடைய அவுட்புட் ஃப்ரீக்குவென்சி இன்புட் ஃப்ரீக்குவென்சியை விட கம்மியாக வேணும். அட் மீன்ஸ் அதாவது நீங்கள் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவென்சியை விட கம்மியாக எனக்கு வந்துட்டு 25 ஹெர்ட்ஸ் போதும், 12.5 இந்த மாதிரி ஃப்ரீக்குவென்சி ரேஞ்சஸ் வந்து கம்மியான அப்ளிகேஷன்ஸ் போதும் அப்படிங்கும்போது நம்ம ஸ்டெப் டவுன் சைக்ளோ கன்வெர்ட்டர்ஸ் சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேயே நம்ம வந்து மிட் பாயிண்ட் டைப்பு அதே மாதிரி பிரிட்ஜ் டைப்பும் பார்க்கலாம். இந்த கேட்டகரியிலையும் நம்ம வந்துட்டு ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து கண்டினியூஸ், இன்னொன்று வந்து டிஸ்கண்டினியூஸ் லோட் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் லோட் கரண்ட் ஆப்ரேஷன், டிஸ்கண்டினியூஸ் load current operation. ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி நான் வந்து கண்டினியூஸ் லோட் கரண்ட் ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம மிட் பாயிண்ட் டைப்புக்குள்ளே அதே சர்க்யூட்டை வச்சு நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் டைப் அப்படின்னு பார்க்கும்போது என்னம்மா நம்ம லாஸ்ட்டு ஸ்டெப்பப்பில் பார்த்த அதே சர்க்யூட் தான். ஸோ 4 SCRs தென் ஒரு சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ அதோட சர்க்யூட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மர் சென்டர் டேப் அப்படிங்கிறனால ரெண்டாக பிரிச்சிருப்போம் அப்படி தான் நான் செகண்டரியில். ஸோ 4 SCRs பேக் டு பேக் பேரலாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஹியர் ஆல்சோ 4 SCRs இல்லையா? ஸோ இங்கே நடுவில் லோட் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ சிங்கிள் ஃபேஸ் சப்ளை நம்ம கொடுக்குறோம். இங்கேயும் நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட் தான் பார்க்குறோம். சரியா? 3 ஃபேஸ் சப்ளை நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இது A, இது B, இது Cங்கிற டெர்மினல், இது Dன்னு பண்ணிப்போம். ஓகே, P1, N1, P2, N2. லோடு வந்து இங்கே பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னு நான் மார்க் பண்ணிப்போம். ஸோ அங்கே பார்த்த அதே சர்க்யூட் நோ சேஞ்சஸ் அப்படியே நம்ம எடுத்துருக்கோம் டிட்டோ. அந்த சர்க்யூட் ஸ்டெப் டவுனில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் அப் பார்த்துட்டிங்க, ஸ்டெப் டவுன் எப்படி இந்த 50 ஹெர்ட்ஸை வந்து அதை விட கம்மியான ஃப்ரீக்வன்சிஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயும் டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் நம்மளுடைய ஏன்க டெர்மினல் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு B. அப்போ B என்னவாக இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கும். சரியா? A பாசிட்டிவ், B நெகட்டிவ், இதுலேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்மளுடைய நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ 0 to π இதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் உள்ள ஒரு டைமிங், நம்மளுடைய பீரியட் இல்லையா? ஸோ இங்கே நம்மளுடைய P1 நான் ஃபஸ்ட் P1 நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம், ஃபார்வர்ட் பயஸில் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நான் அதை வந்து ட்ரிகர் பண்ண போகிறேன். சரியா? ஸோ நம்முடைய சர்க்யூட் இதில் வந்துட்டு P1 மட்டும் இப்போ க்ளோஸில் இருக்கிற மாதிரி, மற்றதெல்லாம் ஓப்பனில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கு மட்டும் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ட்ரிகரிங் கொடுத்துருக்கோம். ஸோ A இஸ் பாசிட்டிவ், B நெகட்டிவ். சென்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லோடு கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஃபேஸ் நியூட்ரல். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம P1 மட்டும்தான் இப்போ ட்ரிகரிங்கில் இருக்குது. இந்த N1, P2, N2 இது இல்லை, N2 ஃபார்வர்ட் பேஸில் இருந்தாலும் எது இருந்தாலும் சரி, 0லேருந்து π வரைக்கும் நம்ம P1 மட்டும்தான் என்ன பண்ணியிருக்க போகிறோம், ட்ரிகர் பண்ண போகிறேன். சரியா? ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப்பப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டில் ஒரு ஒமேகா T = T1ங்கிற இன்ஸ்டன்ட் வந்தோடனே P1 ஃபோர்ஸ் காம்புடேட் பண்ணிவிட்டு அடுத்து N2 ட்ரிகர் பண்ணியிருப்போம். இங்கே அப்படி கிடையாது. ஒரு பர்டிகுலர் சைக்கிள்ஸ் வரைக்கும் நம்ம P1 and P2 மட்டும்தான் நம்ம ட்ரிகர் பண்ண போகிறோம்.
சரியா? நம்ம அங்கே வந்துட்டு ஒரு P1 ஒரு N2 மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே அப்படிலாம் கிடையாது. ஸோ 0லேருந்து பை வரைக்கும் P1 மட்டும்தான் கண்டக்ட் ஆக போகுது. சரியாம்மா? அப்போது உன்னுடைய லோட் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? ஏல, ஏன்னா ஏ வந்து பாசிட்டிவ் வைப்போம். ஸோ P1 வந்து இப்போ நான் ட்ரிகர் பண்ணிட்டேன். ஸோ இது வழியாக வரும். லோடு வந்து இங்கேருந்து இப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ லோடு தட் இஸ் C to D, டிலேருந்து சிக்கு, ஸோ பாசிட்டிவ் டைரெக்ஷனில் தான் உங்களுக்கு ஃப்ளோ இருக்க போகுது. தென் அங்கேருந்து சி முடியுது. இதுதான் உன்னுடைய லோட் கரண்டோட டைரக்ஷன். சரி, அடுத்து ஆஃப்டர் பை 180 டிகிரியை தாண்டினதுக்கப்புறம் உங்களுடைய P1 என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கலி ரிவர்ஸ் பயஸ்ட் ஆயிரும். அப்படி தானம்மா? பை வந்த உடனே P1 வந்து என்ன ஆயிரும்? ரிவர்ஸ் பயஸ்ட் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சைக்கிள் ஃபுல்லுமே யார் தான் கண்டக்ட் பண்ண போகிறா? P1 மட்டும் கண்டக்ட் பண்ண போகுது. கரெக்டாக பையங்கிற வேல்யூ வந்தோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி SCR ரிவர்ஸ் பை, ஏன்னா 0 வேல்யூ வந்துருச்சு. ஸோ 0. அடுத்த இன்ஸ்டன்ட் ஆஃப்டர் பை, ஒரு ஆஃப்டர் பை நான் என்ன பண்ண போகிறேன்னா P2 வந்து ட்ரிகர் பண்ண போகிறேன். இங்கே தான் எப்படி ட்ரிகர் பண்ண முடியுது? தான் ரிவர்ஸ் பைஸில் இருக்கேன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆஃப்டர் பை 180 டிகிரிக்கு அப்புறம் நம்மளுடைய ஏ வந்துட்டு நெகட்டிவாகவும் பி வந்து பாசிட்டிவாகவும் மாறும். அப்படி தானா? ஸோ ஏ உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மர் இது எல்லாம் ஓப்பன் சர்க்யூட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ உங்கள் லோடு இதில் நம்ம P2 மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஏ வந்து நெகட்டிவாக மாறும், பி வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் என்ன ஆகும்? பாசிட்டிவாக இருக்கும். ஆமாம். ஸோ இந்த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் P1 ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் பயஸ் ஆகும். நான் இன்னும் ஃபோர்ஸ் காம்படேட்லாம் பண்ணலை, அதுவாகவே ரிவர்ஸ் பயஸ் ஆகிரும். நான் இங்கே லோடு வந்து ரெசிஸ்டிவ் லோடு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோமா. தென் N1 ஓப்பன்டு தான். இங்கே வந்து P2வும் N1 தான் நம்மளுக்கு வந்து ஃபார்வர்டில் வந்திருக்கும். பட் நான் இங்கே வந்து P2 மட்டுமே பை டு 2π வரைக்கும் கண்டக்ட் பண்ண வைக்க போகிறேன். வேறு எந்த டிவைஸையும் நான் ட்ரிகர் பண்ண வைக்கல. N2 நான் தொடவே இல்லை. ஓகே, ஒன்லி பாசிட்டிவ் குரூப் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் சைக்கிள்ஸ் வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓகேவா? ஸோ இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் வந்துட்டு P1 கண்டக்ட் பண்ணணும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் வந்து P2 கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு எடுக்கும். ஸோ 0 to π, பை டு 2π. சரியாம்மா? ஸோ ஒரு பர்டிகுலர் சைக்கிள்ஸ் மாறினதுக்கப்புறம் N2வையும் N1ஐயும் நம்ம ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ நெகட்டிவ் குரூப் ஆஃப் SCRs இல்லையா? ஸோ பாசிட்டிவ் குரூப் ஆஃப் SCRs ஒரு பர்டிகுலர் சைக்கிள்ஸ் வரைக்கும் கண்டக்ட் பண்ண வைக்கிறேன். தென் அடுத்து நெகட்டிவ் குரூப் ஆஃப் SCRs N2 அண்ட் N1 வந்து நம்ம கண்டக்ட் பண்ண வைக்க போகிறோம். அதுக்கும் வந்துட்டு நம்ம எங்கே ஃபோர்ஸ் காம்படேட் பண்ண போகிறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக அந்த பை வேல்யூ ஒவ்வொரு சைக்கிள்ஸ் தாண்டும் போது அந்த பை அண்ட் 2πs ஆஃப் அந்த N பைஸ் வரும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன ஆகிற போகுது? ஃபோர்ஸ் காம்படேட் ஆக போகுது. நேச்சுரலி காம்படேட் ஆக போகுது. எந்த ஒரு பர்டிகுலர் சைக்கிள்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த N1 P1ங்கிறத மட்டும் அதுவே வந்துட்டு கடைசி வரைக்கும் கண்டக்ட் ஆகிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இதை இப்படி சொல்கிறத விட உனக்கு வேவ் ஃபார்மில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கிளாரிட்டியாக புரியும். இப்போ பாருமா, நான் இங்கே வந்து ஒரு இன்புட் வேவ் ஃபார்ம் வரைஞ்சிருக்கேன். சரியா? ஸோ ஒரு பாசிட்டிவ் சைக்கிள், ஒரு நெகட்டிவ் சைக்கிள், இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு சைக்கிள், கம்ப்ளீட் சைக்கிள் க்ரியேட் ஆகும் இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு சப்ளையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்படி தானா? இப்போ நம்ம சொன்னோம் 0, இது பை, இது 2π. தென் இது அடுத்த சைக்கிள் 0π 2π, 0π 2π இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு 0லேருந்து பை வரைக்கும் நம்மளுடைய P1 கண்டக்ட் ஆக போகுது. இப்படிதானம்மா? அடுத்து பைலேருந்து 2π வந்து யார் கண்டக்ட் பண்ண போகிறா? P2.
தென் அடுத்து 0 அடுத்த 0 to பை. அப்புறமா இது அடுத்த சைக்கிள் வச்சுக்கோங்க. இது 0, இது பை, இது 2 பை, இது அடுத்த சைக்கிள். தென் அகெயின் P1, அடுத்து P2. ஸோ ஒரு பர்டிகுலர் சைக்கிள் வரைக்கும் நான் P1 அண்ட் P2 வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், மாற்றி நம்ம ட்ரிகர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இந்த ஆங்கிள் வரும்போது பை வந்த உடனே P1 வந்து என்ன ஆயிடுது, நம்மளுக்கு நேச்சுரலாக காம்புடேட் ஆயிடுது. அடுத்து வந்து B வந்து பாசிட்டிவ், A நெகட்டிவாக இருக்கும்போது நம்ம ஒரு எஸ்சிஆரை ட்ரிகர் பண்ணோம். நான் சூஸ் பண்ண எஸ்சிஆர் வந்துட்டு P2. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பாசிட்டிவில் எது கண்டக்ட் பண்ணுமோ அதை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் சைக்கிள்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெகட்டிவில் உள்ள எஸ்சிஆர்ஸை நம்ம ட்ரிகர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு N2, then N1, again N2, then N1. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் ஒரு ஃபுல்லும் ஒரே ஒரு எஸ்சிஆர் மட்டும் கண்டக்ட் பண்ண வச்சோம், P1 மட்டும். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஃபுல்லும் பார்க்கும்போது, அதாவது பொலாரிட்டி மாறும்போது, இது A வந்து இப்போ நெகட்டிவாகவும் B பாசிட்டிவாக மாறும்போது 2 எஸ்சிஆர்ஸ் இருக்குது. ஒன்று P2 ட்ரிகர் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா N1 ட்ரிகர் பண்ணணும். பட் ஸ்டெப் டவுனில் நான் P2 மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரிகர் பண்ணியிருக்கேன் ஃபுல் எதுவுமே. பட் லாஸ்ட் இதில் அப்படி பண்ணலை. ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் N1 அப்படி மாற்றி பண்ணும் இல்லையா? இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சைக்கிள்ஸ் முடிகிற வரைக்கும் நான் P1 பாசிட்டிவ் குரூப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து ஃபுல்லும் நெகட்டிவ் குரூப்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ட்ரிகர் பண்ணுறேன். அடுத்து ஒரு பர்டிகுலர் சைக்கிள்ஸ் தானதுக்கப்புறம் 0 to பை திரும்ப இந்த சைக்கிள் வரும்போது இது 0 to பை இப்படி மாறிட்டே போச்சு அப்படிதானம்மா. தென் அகெயின் இது பை, இது 2 பை இப்படி மாறிட்டே வரும்போது ஒன்று இந்த இடத்துல வரும்போது 2 எஸ்சிஆர் P1ம் N2வும் வந்து ஃபார்வர்ட் பயாஸில் வரும். அதில் நான் அடுத்து என்ன பண்ணுறேன், N2வை ட்ரிகர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த N2வை ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ அந்த 0 to பை வரைக்கும் N2 வருது. அடுத்து நான் பை டு 2 பை வரும் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது ஒன்று P2வும் N2 தான் ரிவர்ஸ் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கும். நம்ம இப்போ P2வை கான்சன்ட்ரேட் பண்ணல. அடுத்து N1. ஸோ ஒன்று P1ம் N2வும் பார்க்கணும், இன்னொன்று வந்து P2வும் N1ஐயும் பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டில் அங்கே நம்ம ஸ்டெப் அப்பில் மாற்றி ஒரே சைக்கிளில் பண்ணோம். ஒரு ஹாஃப் சைக்கிளே இது ரெண்டையும் மாற்றி பண்ணோம். பட் இங்கே ஒரு சைக்கிள் ஃபுல்லுமே என்ன தான் பண்ண போகிறோம், P1 பண்ண போகிறோம். அடுத்து நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் P2வை பண்ணுறோம். அடுத்து பாசிட்டிவ் 0 to பை இந்த ஒரு சைக்கிள்னு எடுக்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வருது. ஸோ A பாசிட்டிவாக இருக்கும்போது P1 வச்சுக்கோ, A நெகட்டிவாக இருக்கும்போது P2வை ட்ரிகர் பண்ணுறோம். இந்த ரெண்டு காம்பினேஷனில் எதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பார்க்க காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா இருக்கும். ஒன்ஸ் அகெயின் நீ கொஞ்சம் திரும்ப ரிவைஸ் பண்ணி பாரு, உனக்கு இது ஈஸியாக புரியும். ஸோ அகெயின் N2 N1 N2 N1 வரும். சரி, அப்போ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ங்கிறது வந்து என்னது, ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் சேர்ந்தது தானே. ஸோ இது ஃபுல்லும் ஒரு பாசிட்டிவ் குரூப்பு, இது ஃபுல்லும் ஒரு நெகட்டிவ் குரூப்பு. அப்படின்னா இதுதான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஒரு இன்புட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பட் அவுட்புட் எனக்கு ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வர்றதுக்கு எவ்வளோ இதாகுதுன்னு பாரு. அப்போது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வர்றதுக்கு நான் இன்புட் சைக்கிள் இவ்வளோ தான் ஒரு இன்புட். இங்கே ஒரு அவுட்புட் வந்து ஒரு இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு அவுட்புட். இப்போ இது ஸ்டெப் இது வந்து என்ன ஆகுது, உன்னுடைய ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து கம்மியாக கிடைக்கிறது. சரியா? அதாவது இப்போ உங்களுடைய F0 அப்படிங்கிறது வந்து 1/4. ஒரு சைக்கிளில் வந்து 4 இது கிடக்கு. அப்படி தானே? சப்ளை ஃப்ரீக்குவன்சி மாதிரி 4 மடங்கு, அதாவது பார்க்கும்போது கம்மியான இதில் கிடைக்கும். ஸோ இங்கே 50னா 1/4 ஆஃப் அந்த 50 வேல்யூ தான் உங்களுடைய அவுட்புட் ஃப்ரீக்குவன்சியாக கிடைக்கும். ஸோ ஸ்டெப் டவுன் சைக்ளோ கன்வெர்ட்டரோட அவுட்புட். இது ஃபுல்லும் ஒரு பாசிட்டிவ் குரூப்பு, இது ஃபுல்லும் நெகட்டிவ் குரூப். இது கம்ப்ளீட் சைக்கிள்னு இதை தானே எடுப்போம். பட் லாஸ்ட் இதில் வந்து அப்படி இல்லை, மாறி இந்த ஒரு சைக்கிள்லேயே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்ங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இங்கே வந்துட்டு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் ஸ்டெப் அப்புக்கும் ஸ்டெப் டவுனுக்கும் சைக்ளோ கன்வெர்ட்டருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகெயின் ரிவைஸ் பண்ணு. உனக்கு அந்த N1 P1 P2 N2 அந்த எதை சூஸ் பண்ணுறோம், எந்த ஹாஃப் சைக்கிளில் எதை நம்ம ட்ரிகர் பண்ணணுங்கிறத ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டோன்னா உனக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும்.
ஓகேவாம்மா? அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.